ஆஸ்திரேலியாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள மலைத்தொடர் எது? ஏ. நீல மலைகள் ப்ளூ மவுண்டெயின்ஸ். பி. கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் கிரேட் டிவைடிங் ரேஞ்ச். சி. மக்டொனல் மலைத்தொடர்கள் மேக்டொனல் ரேஞ்சஸ். டி. பிளிண்டர்ஸ் மலைத்தொடர்கள் ஃபிளிண்டர்ஸ் ரேஞ்சஸ். சரியான பதில் சி. மக்டொனல் மலைத்தொடர்கள் மேக்டொனல் ரேஞ்சஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி மக்டொனல் மலைத்தொடர்கள் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பிராந்தியத்தில் கண்டத்தின் மையப் பகுதியில் அமைந்துள்ளன. இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான பழமையான மலைத்தொடர்களாகும். பாலைவன மண்ணின் அமைப்பு தொடர்பான ஒரு பண்பு என்ன? ஏ. ஒட்டும் அமைப்பு ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சர். பி. கச்சிதமான அமைப்பு காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர். சி. நொறுங்கும் அமைப்பு ஃப்ரையபிள் ஸ்ட்ரக்சர். டி. களிமண் அமைப்பு கிளேயி ஸ்ட்ரக்சர். சரியான பதில் சி. நொறுங்கும் அமைப்பு ஃப்ரையபிள் ஸ்ட்ரக்சர். பாலைவன மண் மணல் பாங்கானது மற்றும் குறைந்த ஈரப்பதம் கொண்டதால் எளிதில் நொறுங்கும் ஃப்ரையபிள் தன்மையைக் கொண்டுள்ளது. இது தாவர வளர்ச்சிக்கு தேவையான காற்றோட்டத்தை அளித்தாலும் நீர் தேங்கும் திறன் அற்றது. கடற்கரைக்கு அருகில் கப்பல்கள் பாதுகாப்பாக நங்கூரமிடக்கூடிய ஆழமான நீரின் விரிவான பகுதி எது? ஏ. துறைமுகம் போர்ட். பி. இயற்கை துறைமுகம் ஹார்பர். சி. விரிகுடா பே. டி. நீரிணை இன்லெட். சரியான பதில் பி. இயற்கை துறைமுகம் ஹார்பர். சரியான விடை இயற்கை துறைமுகம் ஹார்பர் என்பது கப்பல்கள் புயல் மற்றும் அலைகளிலிருந்து பாதுகாப்பு பெறவும் நங்கூரமிடவும் ஏற்ற ஆழமான நீர்நிலை பகுதியாகும். இது இயற்கையாகவே நிலத்தால் சூழப்பட்டு கப்பல்களுக்கு பாதுகாப்பான புகலிடமாக அமைகிறது. பெருங்கடல் கடல் மற்றும் விரிகுடா நீரின் தொடர்ச்சியான சுழற்சி செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. மழைப்பொழிவு precipitation. பி. நீரோட்டம் ரன் ஆஃப். சி. நீரியல் சுழற்சி ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். டி. ஆவியாதல் நீராவி போக்கு evapotranspiration. சரியான பதில் சி. நீரியல் சுழற்சி ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். 1. புவியில் உள்ள நீர்க்கடல் வளிமண்டலம் மற்றும் நிலப்பரப்பிற்கு இடையே தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் இயங்குவதை நீரியல் சுழற்சி என்கிறோம். இதில் ஆவியாதல் ஒடுக்கம் மற்றும் மழைப்பொழிவு ஆகிய நிலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு ஆற்றின் 3 நிலைகள் யாவை? ஏ. செங்குத்தான மென்மையான மற்றும் தட்டையான. பி. குறுகிய அகன்ற மற்றும் ஆழமான. சி. மேல் நடு மற்றும் கீழ்நிலை. டி. வேகமான மெதுவான மற்றும் தேக்கமான. சரியான பதில் சி. மேல் நடு மற்றும் கீழ்நிலை. 2. ஒரு ஆறு அதன் பிறப்பிடத்திலிருந்து முகத்துவாரம் வரை மேல்நிலை நடுநிலை மற்றும் கீழ்நிலை என 3 நிலைகளை கடக்கிறது. மேல்நிலையில் அரித்தல் செயலும் கீழ்நிலையில் படிவித்தல் செயலும் முதன்மையாக நடக்கும். புவியின் எந்த அடுக்கு மேலோட்டிற்கும் கருவத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது? ஏ. அடுக்கு மண்டலம் ஸ்ட்ராட்டோஸ்பேர். பி. வளிமண்டலம் அட்மாஸ்பியர். சி. மென்மூடி மேண்டில். டி. பாறைக்கோளம் லித்தோஸ்பேர். சரியான பதில் சி. மென்மூடி மேண்டில். சரியான விடை சி. சோகஸ்மேலி புவி மேலோட்டிற்கும் கிரஸ்ட் கருவத்திற்கும் கோர் இடையில் அமைந்துள்ள மிகப்பெரிய அடுக்கு மென்மூடி ஆகும். இது புவியின் மொத்த கன அளவில் சுமார் 84% கொண்டுள்ளது. மற்றவை ஏ. அடுக்கு மண்டலம் என்பது வளிமண்டலத்தின் ஒரு பகுதியாகும். இரும்பு தாதுக்கள் பொதுவாக எந்த புவியியல் உருவாக்கத்தில் நிகழ்கின்றன? ஏ. கடல் தளங்கள் ஓஷன் ஃப்ளோஸ். பி. எரிமலை சாம்பல் வால்கானிக் ஆஷ். சி. ஆற்றுப்படுகைகள் ரிவர்பெட்ஸ். டி. மேலோட்டின் பாறைகள் ராக்ஸ் ஆஃப் த கிரஸ்ட். சரியான பதில் டி. மேலோட்டின் பாறைகள் ராக்ஸ் ஆஃப் த கிரஸ்ட். சரியான விடை டி. சோகஸ்மேலி இரும்பு தாதுக்கள் பூமியின் மேலோட்டில் உள்ள படிவு பாறைகளில் பேண்டட் ஐரன் ஃபார்மேஷன்ஸ் காணப்படுகின்றன. இவை சுரங்கங்கள் மூலம் வெட்டி எடுக்கப்படுகின்றன. புவி ஓடு வேரி எவ்வாறு அறியப்படுகிறது? ஏ. நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பேர். பி. பாறைக்கோளம் லித்தோஸ்பேர். சி. உயிர்க்கோளம் பயோஸ்பேர். டி. வளிமண்டலம் அட்மாஸ்பியர். சரியான பதில் பி. பாறைக்கோளம் லித்தோஸ்பேர். சரியான விடை பி. சோகஸ்மேலி பாறைக்கோளம் லித்தோஸ்பேர் என்பது புவியின் மேலோடு மற்றும் கவசத்தின் மேல் பகுதியை உள்ளடக்கிய திடமான அடுக்கு ஆகும்.
இது புவியின் தட்டுக்களின் இயக்கத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. நீர்மின்சாரத்தைத் தவிர பல்நோக்கு திட்டங்களில் பொதுவாக இணைக்கப்படும் மற்றொரு முக்கிய நோக்கம் என்ன? ஏ. நீர்ப்பாசனம் இரிகேஷன். பி. நகரமயமாக்கல் அர்பனைசேஷன். சி. வனத்துறை மேம்பாடு ஃபாரஸ்ட்ரி டெவலப்மெண்ட். டி. சுரங்கம் மைனிங். சரியான பதில் ஏ. நீர்ப்பாசனம் இரிகேஷன். 5. சரியான விடை நீர்ப்பாசனம் இரிகேஷன். பல்நோக்கு திட்டங்கள் என்பது ஒரே அணையின் மூலம் மின்சாரம் தயாரித்தல், விவசாயத்திற்கு நீர் வழங்குதல் மற்றும் வெள்ளக் கட்டுப்பாடு போன்ற பல நோக்கங்களை நிறைவேற்றுவதாகும். மேல்மண் அகற்றப்படுவது என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. மண் அரிப்பு சால் எரோஷன். பி. மண் படிதல் சால் டிபோசிஷன். சி. மண் வளம் சால் என்ரிச்மெண்ட். டி. மண் பாதுகாப்பு சால் கன்சர்வேஷன். சரியான பதில் ஏ. மண் அரிப்பு சால் எரோஷன். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி காற்று மற்றும் நீர் போன்ற இயற்கை காரணிகளால் மண்ணின் மேல் அடுக்கு அகற்றப்படுவது மண் அரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது நிலத்தின் வளத்தை குறைத்து விவசாய உற்பத்தியை பாதிக்கிறது. மெதுவான ஓட்டம் காரணமாக ஆறு எப்போது அதன் சுமைகளை படிய வைக்கத் தொடங்குகிறது? ஏ. அதன் பாதை நேராகும்போது. பி. ஒரு குதிரை குழம்பு ஏரியை உருவாக்கும் முன். சி. வெள்ளத்தின் போது. டி. ஆற்று வளைவின் பக்கங்களில். சரியான பதில் டி. ஆற்று வளைவின் பக்கங்களில். சரியான விடை டி. சோகஸ்மேலி ஆற்றின் வேகம் குறையும் போது ஆற்று வளைவுகளின் உட்புற பக்கங்களில் பேங்க்ஸ் மணல் மற்றும் வண்டல் போன்ற சுமைகளை படிய வைக்கிறது. இந்த தொடர்ச்சியான படிவுச் செயல் ஆற்று வளைவுகளை மேலும் பெரிதாக்க உதவுகிறது. தமிழ்நாட்டில் எந்த புவியியல் அம்சங்களில் வண்டல் மண் காணப்படுகிறது? ஏ. மலைகள். பி. பாலைவனங்கள். சி. ஏரிகள். டி. ஆறுகள். சரியான பதில் டி. ஆறுகள். சரியான விடை டி. சோகஸ்மேலி. தமிழ்நாட்டில் காவிரி போன்ற ஆறுகள் பாயும் சமவெளி பகுதிகளில் வண்டல் மண் அதிக அளவில் காணப்படுகிறது. இது ஆறுகளால் அடித்து வரப்படும் படிவுகளால் உருவாவதால் மிகவும் வளமானதாக கருதப்படுகிறது. எந்த வடிவங்களில் மொழி தொடர்புக்காக இருக்க முடியும்? ஏ. காட்சி மட்டும். பி. எழுத்து வடிவில் மட்டும். சி. வாய்மொழி வடிவில் மட்டும். டி. எழுத்து அல்லது வாய்மொழி வடிவில். சரியான பதில் டி. எழுத்து அல்லது வாய்மொழி வடிவில். சரியான விடை டி. சோகஸ்மேலி. மொழி என்பது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள பயன்படும் ஒரு கருவி. இது எழுத்து வடிவிலோ அல்லது பேச்சு வாய்மொழி வடிவிலோ இருக்கலாம். மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் இந்த இரண்டு வடிவங்களும் மிக முக்கியமானவை. அரோரா ஆஸ்ட்ராலிஸ் மற்றும் அரோரா போரியாலிஸ் எதனுடன் தொடர்புடையவை? ஏ. வெளி அடுக்கு எக்ஸோஸ்பேர். பி. படை அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பேர். சி. கீழ் அடுக்கு ட்ரோபோஸ்பேர். டி. இடை அடுக்கு மெசோஸ்பேர். சரியான பதில் ஏ. வெளி அடுக்கு எக்ஸோஸ்பேர். சரியான விடை ஏ. வெளி அடுக்கு. சூரியனிடமிருந்து வரும் மின்னூட்டம் பெற்ற துகள்கள் புவியின் காந்த புலத்துடன் வினைபுரிவதால் ஏற்படும் ஒளி நிகழ்வுகள் வெளி அடுக்கில் நிகழ்கின்றன. இவை துருவப் பகுதிகளில் வண்ண ஒளிகளாக தெரியும். ஈரப்பதத்தை அளவிட எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது? ஏ. ஈரப்பதமானி ஹைக்ரோமீட்டர். பி. காற்றுமானி ஆனிமோமீட்டர். சி. காற்றழுத்தமானி பாரோமீட்டர். டி. வெப்பமானி தெர்மோமீட்டர். சரியான பதில் ஏ. ஈரப்பதமானி ஹைக்ரோமீட்டர். கேள்வி 4. வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவை அல்லது ஈரப்பதத்தை அளவிட ஈரப்பதமானி ஹைக்ரோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயத்திற்கு மிக முக்கியமான கருவியாகும். பி. காற்றுமானி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. ஆப்பிரிக்காவில் எத்தனை விலங்கு இனங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. 1 மில்லியனுக்கும் மேல். பி. சரியாக 1 மில்லியன். சி. 500,000த்திற்கும் மேல். டி. 1 மில்லியனுக்கும் குறைவு. சரியான பதில் ஏ. 1 மில்லியனுக்கும் மேல். 2. ஆப்பிரிக்கா கண்டம் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்றது. இங்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான விலங்கு இனங்கள் காணப்படுகின்றன. இதில் பாலூட்டிகள், பறவைகள் மற்றும் ஊர்வன என உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு தொகுப்பு அடங்கும்.
பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் முக்கியமான உலோகம் எது? ஏ. அலுமினியம். பி. இரும்பு. சி. தாமிரம். டி. தங்கம். சரியான பதில் ஏ. அலுமினியம். பாக்சைட் என்பது அலுமினியத்தின் முக்கிய தாதுவாகும். இதிலிருந்து மின்னாற்பகுப்பு முறையில் அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இது இலகுவான எடை மற்றும் துருப்பிடிக்காத தன்மை கொண்டதால் பல்வேறு தொழில்களில் பயன்படுத்தப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் காணப்படும் 2 தேசிய பூங்காக்கள் யாவை? ஏ. மன்னார் வளைகுடா மற்றும் இந்திரா காந்தி. பி. கெண்டி மற்றும் இந்திரா காந்தி. சி. கெண்டி மற்றும் முதுமலை. டி. முக்குருத்தி மற்றும் முதுமலை. சரியான பதில் டி. முக்குருத்தி மற்றும் முதுமலை. சரியான விடை டி. சோகஸ்மேலி. முக்குருத்தி மற்றும் முதுமலை ஆகிய 2 தேசிய பூங்காக்களும் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளன. இவை நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?